தமிழகத்தின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அதன்படி திமுக ஆட்சி காலத்தில் 2021-22 முதல் 2025-26 வரையிலான நிதியாண்டில் மொத்த கடன்கள் 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து ஏறத்தாழ 10 லட்சம் கோடி ரூபாய் என 2 மடங்காக உயர்ந்ததாகவும், வருவாய் பற்றாக்குறை கொரோனா பெருந்தொற்று ஆண்டை விடவும் அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை அடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்ததாகவும், ஒரு காலத்தில் இந்தியாவின் முதன்மை வருவாய் ஈட்டும் மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு தற்போது சராசரிக்கும் கீழே சரிந்திருப்பதாகவும் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது. திமுக ஆட்சியில் கடன் வளர்ச்சி விகிதம் 14.3% அதிகரித்ததாகவும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,28,934 ரூபாய் கடன் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இன்று வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் வருவாய்க்கு அதிகமாக திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்கி குவித்துள்ளனர் எனவும், அதன்படி தற்போது தமிழக அரசுக்கு 5,70,000 கோடி பொதுக்கடன் வைத்துள்ளதாகவும், அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் 2,63,976 ரூபாய் கடன் உள்ளது. அதிலிருந்து தமிழகம் மீண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார்.